அவர் உங்களை ஒரு பக்தர் மாதிரி பார்க்கல, உங்களை ஒரு பிள்ளையா பார்க்குறாரு. அவர் அருகில் நீங்க வருவதை அவர் விரும்புகிறார். நீங்க ஒரு ஃபாதரா ஒரு மதரா மெச்சோர்ட் ஆக ஆக உங்களுக்கு என்ன ஆசை பெருசா இருக்கும் தெரியுமா? உங்க பிள்ளைங்க உங்க அருகில் இருக்கணும்ன்ற ஆசை. உங்க பிள்ளைங்க அப்புறம் பிள்ளைங்களுடைய பிள்ளைங்கள்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப பக்கத்தில் அவங்களாம் இருக்கணுன்றது தான் உங்கள் ஆசையாக இருக்கும். அதனால தான் பைபிள் அது ஆசீர்வாதத்தை பேசுது. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரியதாய் இருக்கும். ஆமென். ஏசாயா 60 சொல்றாரு, அவர்கள் உன் அருகே வளர்க்கப்படுவார்கள். கடவுள் பாருங்க, ஒரு அப்பா. God is a father. Amen. Amen. அவர் உங்களை ஒரு பக்தர் மாதிரி பார்க்கல, உங்களை ஒரு பிள்ளையா பார்க்குறாரு. அவர் அருகில் நீங்க வருவதை அவர் விரும்புகிறார். அவர் பக்கத்தில் நீங்க வருவதை அவர் விரும்புகிறார். ஆமென். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். Oh, what a blessings. நல்ல கையை தட்டி வாங்கிக்கோ. Lord, we receive the grace. ஆமென். இதுதான் ரொம்ப இது இல்லையா? உங்க பிள்ளைங்களை பார்க்கணும், உங்க பிள்ளைங்க உங்க பக்கத்தில் இருக்கணும். ஆனால் நீங்க இந்த டீனேஜ் ஆக ஆக அதுகள் கொஞ்சம் விலகிக்கிட்டே இருக்கும். இந்த 13 தாண்டும் போதே அவன் அப்படியே தாண்டுவான் பாருங்க. ஆனால் உங்களுக்கு என்ன இவன் எப்படி இருக்கிறான், உட்காரவே மாட்டுக்கானே, பேசவே மாட்டுக்கானே, நீங்கள் பிடிச்சி என்ன பண்ணுவீங்க, இழுப்பீங்க இல்லையா? கொஞ்ச நேரம் உட்காரட்டானா அவன் ஃபோனை வச்சுக்கிட்டே உட்காந்துருப்பான். கொஞ்ச நேரம் பேசிட்டான்னா வேறு எதுலேயோ கவனத்தை வச்சுட்டே இருப்பான். அப்போ ஒரு ஃபாதருடைய ஹார்ட் சம்டைம்ஸ் நீங்கள் கடவுளுக்கு அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அவரும் அதுதான் சொல்லிட்டு இருக்கிறாரு. டேய், உன் மகளோ உன் மகனோ உட்காருன்றிய, இதைத்தனடா நானும் ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் உட்காந்து பேசுறியா நீ என்கிட்ட? கடவுள் பாருங்க, இந்த மனிதனோடு கொள்ளும் உறவை அவர் விரும்புகிற ஒரு தேவனாக இருக்கிறார். நம்ம பைபிளில் சாமி கும்பிட்டு போகிறதெல்லாம் இல்லை. நிறைய பேர் அந்த மாதிரி யோசிச்சுட்டு வர்றாங்க. ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா டப்புக்குன்னு கும்பிட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு. இங்கே சாமி கும்பிடுறதே இல்லை, சாமியோட பழகிறது, சாமியோட பேசுறது, சாமியோட உறவாடுறது. சாமி நீங்க பேசுறத கேட்கும், அப்புறம் சாமி பேசுறத நீங்க கேட்பீங்க. ஆமென். ஆமென்.